ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கார கொழுக்கட்டையோட சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொழுக்கட்டை மெயினான டிஷ் இதுக்கு. அதுக்கு நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, இது சேம் ப்ரொபோர்ஷனாக போட்டு நம்ம மிக்சியில் திரிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா மிஷினில் வெளியில் திரிச்சு கொண்டு வந்துடலாம். இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதோட எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, 1 கிளாஸ் மாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியை சூடு பண்ணி நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் சுடு தண்ணி அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடு தண்ணி ஏற்றிக்குங்க. அந்த சுடு தண்ணி ஏற்றிக்கிட்டு நான் ஒரு 5-6 டம்ளர் 6 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க ஷேப்போட கொழுக்கட்டை அந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு நம்ம இந்த கொழுக்கட்டையை செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். அதுக்கப்புறமா இந்த சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் மட்டன், வெங்காயம், தக்காளி. நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த டிஷ் எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க, நான் இல்லை. நான் பக்கத்தில் வீடியோ தான் எடுத்தேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, தேங்காய். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வெங்காயம், தக்காளி தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது. ஒரு பக்கம் அந்த கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா வெங்காயத்து கூட எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டாங்க. அந்த வதக்கிட்ட பிறகு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா, மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு எடுத்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மாவை கலக்கி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம், தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன பிறகு மட்டனை சேர்த்து விசில் மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சிட்ட பிறகு ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் மட்டன் நல்லா வெந்துருச்சு. அது என்ன பண்ணாங்க, இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஆட் பண்ணியாட்டாங்க. அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் ஒரு 2 பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கோம். அந்த தேங்காவை கட் பண்ணி அரிஞ்சு அதையும் ஆட் பண்ணியாச்சு. மட்டன் வேக வச்சிட்ட பிறகு அதை ஆட் பண்ண பிறகு தேங்காய் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா இது ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம எடுத்து ஒரு அரை கிளாஸ் மாவு சேர்த்து நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு மாவு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மாவையும் ஆட் பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் சூப் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக இதை நல்லா எல்லாமே தேங்காய், அந்த மாவு, தண்ணியில் கரைச்சி வச்சிருந்த மாவு, அப்புறம் மட்டன் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்சு, அது எல்லாமே 3மே ஒன்றா சேர்த்துட்டு சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு மூடி போட்டு விட்டுட்டோன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான மட்டன் கார கொழுக்கட்டை சூப் ரெடி ஆகிடும். இது டிஃபனுக்கு நம்ம எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஃபில்லிங்காக இருக்கும், ஒரு ஹெல்த்தியான டிஷ் கூட இது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு இது ரொம்ப சாஃப்டாகவும் வரும், ரொம்ப ரஃப்பாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த சூப்போட ஒரு டீஸ்பூனும் நம்ம சாப்பிடும் போது, அந்த கொழுக்கட்டையோட சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.